கிருஷ்ணர் துவாரகையை 36 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். கிருஷ்ணருடைய குலத்தை சேர்ந்த யாதவர்கள் அடக்கமற்று ஒழுக்கம் இழந்து வாழ்ந்தனர். ஒரு நாள் சில முனிவர்கள் துவாரகைக்கு வருகை புரிந்தனர். அப்போது யாதவர்கள் அவர்களுள் ஒருவனுக்கு பெண்ணை போல் வேடமிட்டு அந்த முனிவரிடம் அழைத்து சென்று இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று கேட்டனர். யாதவர்களின் கீழ்த்தனமான எண்ணத்தை அறிந்த முனிவர், இவனுக்கு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கை உங்கள் குலத்தையே அழிக்கும் என்று சபித்தார். முனிவரின் சாபத்தின்படி அவனுக்கு உலக்கை பிறந்தது. இதனால் அச்சம் கொண்ட யாதவர்கள் அந்த உலக்கையை எரித்து சாம்பலை கடற்கரையில் வீசினர். சில வருடம் கழித்து யாதவர்கள் அந்த கடற்கரைக்கு வந்தனர். அப்போது அவர்கள் சாம்பலை வீசிய இடத்தில் நிறைய கோரை புற்கள் முளைத்திருந்தன. யாதவர்கள் முனிவரின் சாபத்தை மறந்துவிட்டனர். திடீரென்று அவர்களுக்கிடையில் சண்டை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கத் தொடங்கினர். அவர்களின் சண்டையை கிருஷ்ணரின் மகனான பிரத்யும்னன் தடுக்க முயற்சித்தான். அப்போது யாதவர்கள் ஒன்று கூடி கிருஷ்ணரின் மகனான பிரத்யும்னனை கொன்றுவிட்டனர். இதனால் கோபமுற்ற கிருஷ்ணர் அங்கு முளைத்திருந்த கோரை புற்களை பிடுங்கி அவர்களை நோக்கி வீசினார். திடீரென அந்த புற்கள் உலக்கைகளாக மாறி அவர்களை கொன்றது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பலராமன் தவத்தில் அமர்ந்து தனது உயிரை விட்டான். தனது மகனும் சகோதரனும் இறந்ததை எண்ணி கிருஷ்ணர் மிகவும் வருந்தினார். பிறகு கிருஷ்ணர் தனது பாதங்கள் தெரியும்படி தரையில் படுத்து தவத்தில் ஆழ்ந்தார். கிருஷ்ணரை பாதத்தை தவிர வேறு எங்கு தாக்கினாலும் அவருக்கு மரணம் சம்பவிக்காது. அப்போது அங்கு வந்த வேடன் ஒருவன் கிருஷ்ணர் படுத்திருப்பதை மான் என்று எண்ணி அம்பு எய்தான். அது கிருஷ்ணரின் பாதத்தை துளைத்தது. முனிவரின் சாபத்தின்படி அந்த கடற்கரையிலேயே யாதவ குலம் அழிந்தது.